அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் பே யூபிஐயில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கீழே மெனு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அமேசான் பே அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய ஷோ ஆகும். அதில் அமேசான் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அமேசான் பே யூபிஐன்னு இருக்கும். அதுக்கு கீழே யூபிஐ ஐடி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோட ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ யூபிஐ அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணும்போது வந்துச்சு அதே ப்ராசஸ் தான். இந்த பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துருச்சு. இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. அந்த பேங்க் அக்கௌண்ட் முன்னாடியே இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைங் மொபைல் நம்பர், பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட் நம்பர், யூபிஐ பின்னு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஒரு வேளை நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு யூபிஐலையும் ஆட் பண்ணலை அப்படின்னா யூபிஐ பின்னு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி ஜிபே, ஃபோன்பேயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி யூபிஐ பின்னை செட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் யூபிஐ பின் ஆல்ரெடி செட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் ஆகிடுச்சு. அதோட யூபிஐ ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு செக் பேலன்ஸை கிளிக் பண்ணி உங்களோட பேலன்ஸை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அமௌண்ட்டு காட்டிடும். ஸோ இப்படி தான் அமேசான் பே யூபிஐயில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் ஈஸியான மெத்தடில் ஆட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.